Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸ் ஹேர் எம்ப்ராய்டரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஆரி நீடிலில் பண்ண போகிறதில்ல, சாதாரண எம்ப்ராய்டரி நீடிலில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேர்ளோட பிக்சர் வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லா இடமும் வந்து நான் பிளாக் கலர் சில்க் த்ரெட்டால் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு எல்லாமே செயின் ஸ்டிச்சால் தான் அவுட்லைன் கொடுத்துட்டு இங்கே வந்து அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த ஃப்ளவர் லாவெண்டர் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியாதவங்க வந்து அட்வான்ஸ் லெவல் பிளேலிஸ்ட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், நீடில் வந்து கீழே இருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒரு சுத்தோ 2 சுத்தோ சுற்றிட்டு நம்ம வந்து த்ரெட்டை மேலே எடுத்து அதே இடத்துலையே பஞ்ச் பண்ணுறோம். நான் வந்து 5x5 10 ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த நீடில் வந்து நான் யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் வந்து நம்பர் 5 நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ஃப்ளவருக்கு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கும்போது எப்போவுமே த்ரெட் வந்து ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க, தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காக எடுக்கும்போது த்ரெட் எல்லாமே ஒன்று சேர்ந்து நாட் விழுந்துடும். இந்த இடத்துல எல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு daizy ஃப்ளவர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸ் ஹேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இனி வந்து இங்கே daizy ஸ்டிச் கொடுக்கலாம். இந்த இதில் வந்து ஃப்ளார்ஸ் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே 3 டாட் மார்க் பண்ணியிருக்கிறேன், அந்த இடத்துல வந்து ஃப்ளார்ஸ் கொடுத்துக்கலாம். daizy ஸ்டிச்சும் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள், அட்வான்ஸ் லெவல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த கேர்ளுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஃப்ளவர் சம்கியில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இந்த நீடில் வந்து கீழே இருந்து இந்த மாதிரி கீழே இருந்து மேலே எடுத்துட்டு இந்த நீடில் வந்து நான் வந்து 5x5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். நீடில் இந்த மாதிரி சம்கி விட்டுட்டு பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி நம்ம வந்து த்ரெட்டை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதே ஹோல்குள்ளேயே விட்டு நம்ம த்ரெட்டை கீழே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன், ட்ரெஸ் ஃபுல்லாகவே. நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துட்டு அதுக்குள்ளே ஃப்ளவர் சம்கியை வந்து லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் 2 சுற்றிட்டு அதே ஹோலுக்குள்ளே நான் வந்து விட்டு எடுக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன், இங்கே வந்து 2 சுற்றிருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம போட்டிருந்த அவுட்லைனுக்குள்ளே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த அவுட்லைன் இங்கே முடியுது, அதை கவர் பண்ணி நான் வந்து ஒரு லைன் இந்த ஃப்ளவர் சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இனி நம்ம வந்து ஹேர் ஃபில் பண்ணலாம். ஹேர் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஆங்கர் த்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ஆங்கர் த்ரெட்டில் வந்து எத்தனை ஸ்ட்ராண்ட்ஸாக வச்சுருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துருக்கிறேன். நீடில் நம்பர் 5 எம்ப்ராய்டரி த்ரெட்டில் வந்து நான் அந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸையுமே நான் வந்து அப்படியே நாட் போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சைடு நாட் போட்டிருக்கிறேன், ஒரு சைடு வந்து நாட் போடாமல் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த நாட் போட்டிருக்கிற த்ரெட்டை வந்து லாங்காக எடுத்துக்கோங்க, நாட் போடாத த்ரெட்டை வந்து
சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம வந்து ஹேருக்கு ரவுண்ட் போட்டு வச்சுருக்குறோம்ல, அந்த இடத்துல வந்து அந்த ரவுண்டில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வந்து மேலேருந்து கீழே பஞ்ச் பண்ணுறோம். பக்கமாகவே நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணியிருக்கிற இதில் பக்கமாகவே வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணிவிட்டு இழுக்கும்போது ஃபுல்லாகவே நம்ம வந்து இழுத்துறக்கூடாது. இந்த அளவு நம்ம ஹேருக்கு எந்த அளவு தேவையோ அதை வந்து இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லாங்காகவே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஹேர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது லென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லாங்காகவே எடுத்துக்கோங்க. திருப்பியும் வந்து கீழே இருந்து மேலே எடுக்கிறேன். மேலே எடுத்துட்டு இந்த த்ரெட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து பஞ்ச் பண்ணுறோம். மேலேருந்து கீழே நம்ம எந்த அளவு லாங் எடுத்துருக்குறோமோ அதே அளவு லாங் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அந்த பக்கம் போயிடும். அதனால் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஹேரு. இந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய எண்டு த்ரெட்டையும் நம்ம வந்து எண்டு நாட் போட தேவையில்லை. கீழேருந்து மேலே எடுத்து அப்படியே இந்த ஹேருக்காக நம்ம எடுத்துருக்கோம்ல, அது கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இனி வந்து இந்த ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா த்ரெட்டையுமே நம்ம வந்து லெவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எண்டை மட்டும் இந்த மாதிரி சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. லூப் மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜடை மாதிரி நீங்கள் வந்து போடனாலும் இந்த த்ரெட்டை வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட்டுக்கு வந்து பேக் வியூவில் வந்து ஏதாச்சும் நீங்கள் பிக்சர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஹியூமன் ஃபேஸ் ஆர்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.